வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான். காரச்சேவ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி. இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அரை கிலோ கடலை மாவு பேக்கெட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக எடுத்தாலும் ஓகே தான். அரை கிலோவை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டிருக்கேன். இதுக்கு 2 கப் பச்சரிசி மாவு. இது கடையில் வாங்கினதும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் பொடி பண்ண பச்சரிசி மாவை நான் 2 கப் மெஷர் பண்ணி போடுறேன். அரை கிலோவுக்கு 2 கப் பச்சரிசி மாவு, இதுதான் மெஷர்மெண்ட். நீங்கள் சின்ன கப்பாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்றவாறு போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். இது கூட நம்ம இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோன்னா, ஒரு 30 காஞ்ச மிளகாவை ஒரு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இது ஒரு 25 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கடலை மாவில் இதை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாவை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதை ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ சப்பாத்தி மாவு அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இடியாப்ப மாவு மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ உப்பு எல்லா இடமும் படணும்ல, அதனால் நல்ல ஈக்குவலாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்படி தான் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரிலாம் பிசைய முடியாது. ஸோ இந்த அளவுக்கு இப்படி இருக்கும். அப்போ தான் நம்ம புளியும் போது ஈஸியாக வரும். ஸோ இப்படி தண்ணி விட்டு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இது முறுக்கு அச்சு, 3 ஹோல் இருக்கிற மாதிரி அச்சு, இல்லை குட்டியாக இந்த மாதிரி அச்சு, ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். நான் செகண்ட் ஒன்று தான் போட போகிறேன். மாவை ஃபில் பண்ணியாச்சு. எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்குறோம்ல இடியாப்ப அச்சில், அதை இதில் நல்லா புளிய போகிறோம். உங்களோட அடுப்பு, அதாவது உங்களோட நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் புளிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ்னால நான் இதில் ஒரு 3/4 இது புளிய போகிறேன் இன்றைக்கி. ஸோ புளிஞ்சதுக்கப்புறமா அந்த பொங்கி இருக்குல்ல, அந்த சுறுசுறுப்புலாம் அடங்கி நமக்கு தெரியும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே ஒரு ஸ்டிக் மாதிரி ஏதாவது வச்சு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்படி திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக விடலாம். இதை கரைஞ்சிட வேண்டாம். கரைஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் வீட்டில் தான் பச்சரிசி மாவு ரெடி பண்ணேன். கொஞ்சமாக பச்சரிசியை எடுத்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து ஊற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணால் போதும். ஜலிக்கெல்லாம் வேண்டாம். 1 கப் நமக்கு 2 கப் பவுடர் கிடைக்கும், அதாவது அரிசி மாவு கிடைக்கும். கடையில் வாங்கினதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. நல்லா திருப்பி விட்டாச்சு. சுறுசுறுப்புலாம் நல்லா அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்து ஆற விட்டு நல்லா தண்ணியே இல்லாத ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணோம். 1 மந்த் வரைக்கும் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குவிக்காக ரெடி பண்ணிடலாங்க. இது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.